channel. Chapter 4 Theoretical Concept of Operating System. Introduction to software. What is software? A software is a set of instructions that perform a specific task. Okay. So ஒரு particular work வந்து complete பண்றதுக்காக எழுதக்கூடிய instruction set தான் நம்ம வந்து software சொல்றோம். It interacts basically with the hardware to generate the desired output. இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ணி நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். There are two types of softwares. Okay, one is application software, another one is system software. So what is application software means one particular work மட்டும் ஒன் பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ்க்காக மட்டும் எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. தென் சிஸ்டம் சாஃப்ட்வேர் மீன்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கே இல்லை கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு எழுதக்கூடிய ப்ரோக்ராம்ஸை வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். Application software is a set of programs to perform the specific task. ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக எழுதக்கூடிய ஒன் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் இட் எம்எஸ் வேர்ட் பார்த்தீங்கன்னா லீகலாக ஒரு டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எம்எஸ் வேர்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் பிஎல்சி பிளேயர் எல்லாருக்குமே தெரியும், ஃபெமிலியரான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். பிஎல்சி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ் வந்து நம்ம அதில் பார்க்க முடியும். So that is one of the application software. அப்போ one particular taskக்காக யூஸ் பண்ணக்கூடிய one of the software தான் நம்ம என்ன சொல்றோம்னா application software. So application softwareக்கு example MS Word and VLC and browsers எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் application softwares. Next one is system software. So system software is a type of computer program that is designed to run the computer's hardware and application programs. நமக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான். இட் இஸ் நாட் அ டிவைஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரையும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸையும் எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அந்த ப்ரோக்ராம்ல எழுதியிருப்பாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்மளோட ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு எழுதக்கூடிய ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராம், சிஸ்டம் சைட் ப்ரோக்ராம் இல்லை சிஸ்டம் சைட் சாஃப்ட்வேர் தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றோம். ஓகே, ஸோ இதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எந்தெந்த லாங்குவேஜ்ல எல்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா ஜாவா, C++ இதுல எல்லாம் எழுதுவாங்க, பைத்தான்ஸ்ல எல்லாம் எழுதுவாங்க. தென் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி, லினக்ஸ், விண்டோஸ் 7, விண்டோஸ் விஸ்டா, மேக்கின்டோஷ், ரெட் ஹேட், ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம், உபுண்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Next, introduction to operating system. What is operating system? Operating system is a system software which serves as an interface between a user and a computer. யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் இன்புட் அவுட்புட் டிவைஸ் அண்ட் அதர் பெரிபரல் டிவைசஸ் சச் ஆஸ். என்னென்ன அதர் பெரிபரல் டிவைசஸ் பாத்தீங்கன்னா டிஸ்க் டிரைவ், பிரிண்டர், எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸ். நமக்கு கேமராஸ் அட்டாச் பண்ணியிருந்துக்கலாம் கம்ப்யூட்டரோட, இல்ல வந்து மைக் அட்டாச் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸ், தென் பிரிண்டர்ஸ், கீபோர்டு, மவுஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The function of an operating system include என்னென்ன functions எல்லாம் இருக்கு, என்னென்ன ஒர்க் இருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இது போக நமக்கு நிறைய இருக்கு. பட் நம்ம புக்ல டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடியது ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாருங்க நடுவில் இருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். இது வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. மானிட்டரை கண்ட்ரோல் பண்ணுது. மானிட்டர் இஸ் ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். அடுத்து கீபோர்டை கண்ட்ரோல் பண்ணுது. கீபோர்ட் இஸ் இன்புட் டிவைஸ் அண்ட் மவுஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். தென் பிரிண்டர் இஸ் அவுட்புட் டிவைஸ். ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் டிரைவ், தென் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டர்ஸை ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னோம்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். இட் இன்ட்ராக்ட்ஸ் பிட்வீன் த interface between the user and computer. Okay, so next
Without an operating system, a computer cannot effectively manage all the resources. நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம கம்ப்யூட்டர்ஸோட அந்த டிவைசஸ் ஆர் பெரிபிரல்ஸ் ஆர் ரிசோர்சஸ் நம்ம எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ when a computer is switched on, the operating system is loaded into the மெமரி ஆட்டோமேட்டிக்கலி. நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணதையும் சர்டன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. டெஸ்க்டாப் வர வரைக்கும், அந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கே நமக்கு ரெடி ஆகக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எதுக்குள்ளே இருக்கும்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்காக மெமரியிலேருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லோட் ஆகி நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். The user cannot communicate directly with the computer hardware unless an operating system is loaded. நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் டயக்னோசிஸ் பண்ற வரைக்கும் நம்ம வந்து என்ன ப்ரெஸ் பண்ணாலும் எதையே கிளிக் பண்ணாலும் நமக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் இந்த சிஸ்டம்ல இல்ல கம்ப்யூட்டர்ல கீபோர்டில் ஒரு ஏ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் நமக்கு அந்த ஏங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகல அப்படின்னா நமக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. சம் ஆஃப் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ் இதெல்லாமே பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி மொபைல் டிவைசஸ்க்கு என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் ஆப்பிள் ஃபோனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். நார்மலாக நம்ம வச்சிருக்கிற ப்ரோக்ராம்ஸ் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இதை எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நிறைய தடவை 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டாங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ். ஓகே, நெக்ஸ்ட் நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எதுக்காக நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் டு எனேபிள் த யூசர் டு டிசைன் அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்வேர். நமக்கு ஹார்ட்வேர் எந்த அப்ளிகேஷன் எப்போ வந்து யூஸ் பண்ணணும், எப்போ எனேபிள் ஆகணும், எந்த ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, கண்ட்ரோல் பண்றது எல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் நம்மளால ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் ஆல் த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். எல்லா சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் மேனேஜ் பண்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Most of the time there are many different computer programs are running at the same time. They all need to access the computer, CPU, memory and storage. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ டைம்ல நம்ம சாங்ஸும் கேட்போம், பெயிண்ட் பண்ணுவோம், அதே சமயம் டைப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு அட் அ டைம்ல மோர் தென் ஒன் ஒர்க்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். The need of operating system is basically an interface between the user and hardware. மெயினா நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு இடையிலன்னா நமக்கும் அதாவது யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்யூனிகேட் பண்றதுக்கு உண்டான ஒரு பிரிட்ஜா இருக்கும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ next point is operating system works as a translator. While it translates the user request into the machine language and process it and sends it back to the operating system. இப்போ நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வழியே நம்ம ஏ அப்படிங்கறது நீங்க டைப் பண்றீங்க. ஏங்கிறது கீபோர்ட்ல டைப் பண்ணீங்கன்னா ஏங்கிறது நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷன் எங்க நடக்கும்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் டிரான்ஸ்லேட்டரா இருந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஹார்ட்வேருக்கு கொடுக்கும். ஸோ ஹார்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓ திஸ் இஸ் ஏ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நமக்கு ஏங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல இருந்து எகைன் நமக்கு எதுவா கன்வெர்ட் பண்ணணும், நம்மளோட லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். அப்ப இந்த டிரான்ஸ்லேட்டர் வேலையை யார் பண்றாங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுது. ஓகே, யூசர் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வழியா வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிரான்ஸ்லேட் பண்ணி பைனரி லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த டிரான்ஸ்லேட் பண்ண இன்ஃபர்மேஷனை ஹார்ட்வேருக்கு அனுப்புது. ஸோ ஹார்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எகைன் கொடுக்குற ரிசல்ட்டை திரும்பி நமக்கு உண்டான லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் டிவைஸ் வழியா நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒர்க். இதுதான் எசென்ஷியல் ஒர்க்கிங். ஸோ நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். To ensure that the computer can be used to extract what the user wants it to do. அதாவது ஒரு யூசர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது, கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகும்.
ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். நமக்கும் கம்ப்யூட்டருக்கு இடையில ஒரு ஒர்க்கை வந்து நம்ம கொடுக்குறோம் கம்ப்யூட்டருக்கு. ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். ஸோ கம்ப்யூட்டர் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். அப்போ இதுக்கு இன்ட்ராக்ஷன் பண்றதுக்காக, ஈஸியாக இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது. ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வென் த பவர் இஸ் டர்ன்ட் ஆன். நம்ம சொன்னோம் ஸ்விட்ச் ஆன் பண்ணதையுமே நமக்கு சர்டைன் திங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரன் ஆகும். அது ரன் ஆகிறதுக்கும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் காரணம். ஸோ கண்ட்ரோலிங் இன்புட் அவுட்புட் டிவைசஸ், இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ், அதாவது கீபோர்ட், மவுஸு, பிரிண்டர், மானிட்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மேனேஜ் யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி, மெமரியில எந்த இடத்துல எது ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறத அந்த அலோகேஷன்ஸ் எல்லாம் சொல்றதும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர் ப்ரோக்ராம்ஸ், நம்மள டைப் பண்ணிருக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இது மெயின் யூசேஜஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Then types of operating system. So it is classified into the two types. One is single user operating system, another one is multi-user operating system. What do you mean by single user operating system? It allows only a single user to perform a single task at a time. At a time la நமக்கு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான், ஒருத்தர் ஒரு டாஸ்க் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா MS DOS அப்படின்னு சொல்லுவாங்க. MS DOSனா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் MS DOSன்னு சொல்றாங்க. 1981 இருந்து 2000 வரைக்கும் இதுதான், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் இஸ் அ கேரக்டர் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுல வந்து நமக்கு கலர்ஸோ இமேஜஸோ எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. எல்லாத்துக்குமே நம்ம வந்து கமாண்ட் கொடுக்கணும். ஸோ இது மூலமா பிரிண்ட் பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம், இல்லை ரைட் பண்ணலாம், இல்லை ஏதாவது எடிட் பண்ணலாம், ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஒர்க்கை தான் நம்ம வந்து அட் அ டைம்ல பண்ண முடியும். இப்போ பண்ற மாதிரி 2-3 ஒர்க்கை வந்து அட் அ டைம்ல பண்ண முடியாது. இதுக்கு பேரு சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். It is used in computers and laptops that allows the same data and application to be accessed by multiple user at the same time. So நம்ம நிறைய யூசர் அட் அ டைம்ல நமக்கு சேம் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ற மாதிரி, அல்ல சேம் டேட்டாஸே யூஸ் பண்ற மாதிரி மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னைக்கு யூஸ் பண்றோம். ஸோ அதுக்குண்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ். இப்போ மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் தான். ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Thank you, students.